Good morning students. உங்களை இப்போ ரவி கல்வி இந்த சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து எக்ஸாம்பிள் 1.2ன்ற சம்ம உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். If A cross B equal set of 3, 2 ஒரு பேர் 3, 4, 5, 2, 5, 4 கொடுத்து close the set. Then find A and B கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷன் A and B னா A செட் எழுது B செட் எழுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செட்டுக்குள்ளே ஒரே மாதிரியான எண்கள் இருமுறை வரக்கூடாது. ஒரு செட்டுக்குள்ளே ஒரு நம்பர் ஒரு முறை தான் இருக்கணும்ன்றது அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ செட் ஏன்றது எழுத போகிறேங்க. The set of first coordinate of elements given A cross B ல set of first coordinate elements ஏன்னா first coordinate னா இதுதான் first coordinate, முதல்ல இருக்கக்கூடியதான் first coordinate. நான் ஏற்கனவே first coordinate என்ன 3 இருக்கு, இங்கே ஒரு 3 செட்டுக்குள்ள ஒரு நம்பர் 3 வந்துச்சுன்னா மறுபடியும் 3 வரக்கூடாது, ஒரே மாதிரியான உருவங்கள் இருக்கக்கூடாது. அந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செட்டுக்குள்ள 3 எடுத்தோம், இங்கே 3 இருக்கிறதுனால 3 தேவையில்லை. அடுத்து 5 இருக்குது, 5 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 5 இருக்குது, ஏற்கனவே நம்ம 5 எழுதிட்டு அதனால் திருப்பி எழுத தேவையில்லை, அவ்வளோதாங்க. இதுதான் ஏ. அதே போல் பி. நெக்ஸ்ட்டு பி set of coordinates of the second elements of B. Second elements எது இதுதானே கோஆர்டினேட்டில் இருக்கிறது செகண்ட் எலிமெண்ட், இது. அதே போல் இங்கே பாருங்கள், செகண்ட் எலிமெண்ட் இங்கே 2 இருக்குது, 2 எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இங்கே 4 இருக்குது, 4 எழுதிட்டோம். மறுபடியும் இங்கே 2 இருக்குது, ஏற்கனவே நம்ம எழுதிட்டுருக்கோம், அதனால் எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்க்குறோம் 4 இருக்குது, ஏற்கனவே 4 எழுதியிருக்கோம், எழுத தேவையில்லை. அவ்வளோதான். இதுதான் பி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுருக்கிறீங்களா இல்லையா? இஃப் ஏ க்ராஸ் பி செட்டு கொடுத்துட்டா தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி எலிமெண்ட்ஸ் எழுதுறான்றான். ஓகேங்களா? இப்போது இதுதான் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் 1.3 பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரவி கல்வின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ன தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக தெரிவிங்க. நல்லா நடத்திருக்கிறதா, உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும். ஏன்னா உங்களுடைய சந்தோஷம்தான் எங்களுடைய மோட்டிவேஷன்ஸுங்களேன். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ வெரி மச்.